தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ, தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442640050 ஆகிய எண்களை அழைக்கலாம். திருப்பூர் அருகே கணவர், மாமனார், மாமியார் தொல்லை தாங்க முடியாமல் புதுமணப்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவினாசி கைகாட்டிப்புதூரைச் சேர்ந்த அண்ணாதுரை என்பவர் மகள் ரிதன்யாவுக்கும் திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் கிருஷ்ணனின் மூத்த மகன் வழிபேரன் கவின்குமார் என்பவருக்கும் 2 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் ரிதன்யா காரில் மொண்டிப்பாளையம் கோயிலுக்கு செல்லும் வழியில் சாலையோரம் காரை நிறுத்தி தென்னை மரத்திற்கு பயன்படுத்தும் பூச்சி மாத்திரையை உட்கொண்டு காரிலேயே சரிந்து விழுந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் ரிதன்யாவின் உடலை அவினாசி அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். திருமணமாகி 78 நாட்களில் புதுமணப்பெண் தற்கொலை செய்து கொண்டதால் ஆர்டிஓ விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்கொலை செய்து கொள்ளும் முன்பு ரிதன்யா தனது தந்தைக்கு அனுப்பிய ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்கொலைக்கு தூண்டியதாக மருமகன் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கூறி பெண்ணின் குடும்பத்தினர் 100க்கும் மேற்பட்டவர்கள் அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ, தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442640050 ஆகிய எண்களை அழைக்கலாம்.